கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் அநேக ஆத்துமாக்கள் உண்டு. எல்லா ஆத்துமாக்களையும் கர்த்தர் கைவிடாது காக்கிறவர், காப்பவர், காத்து கொண்டிருக்கிறவர் எல்லா நாளும். இப்போது அவரிடத்துல ஒரு வேதகாமத்தில் எழுதியிருக்கு, ஒரு 3 வகையான மனிதர்களை குறித்து எழுதியிருக்கு. அதன்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் மனிதர்கள் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். சன்மார்க்கன், துன்மார்க்கன், உத்தமன். இந்த சன்மார்க்கன்கிறவங்க யாருன்னா மனசாட்சிப்படி வாழ்கிறவங்க. துன்மார்க்கன் யாருன்னா பாவத்தையே தொழிலாக செய்து வாழ்ந்துட்டுருக்கிறவங்க. உத்தமன் அப்படிங்கிறவர் யாருன்னா வேதத்தின்படி நடக்கிறவங்க. இப்போ நாம் எப்படி இருக்கோம்? ஆனால் இந்த சன்மார்க்கனும் உத்தம மார்க்கத்தாரும் கர்த்தரிடத்தில் விலகாமல், கர்த்தரை விடாமல், கர்த்தரை பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் நம்மளை மீட் எடுத்துட்டாருன்னு அர்த்தம். இந்த துன்மார்க்கன் கர்த்தர் சிநேகிக்க சொல்கிறார், நேசிங்கிறார். பாவிகளை நேசிக்கிறதுக்கு தான் நான் அந்த பூமியில் வந்தேன். அவங்களுக்காக தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அவங்களுக்காக தான் என்னோடய ரத்தத்தை நான் சிந்தினேன். நானே அவங்கள மீட்கும் பொருளான உயிராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நாம் நம்மளோட இருக்கிறவங்கள நேசிக்கணும். எல்லோரும் பாவிகள் கிடையாது. எல்லோரும் பாவிகளாகவே இருந்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்மளோட எல்லாருமே இருக்காங்க. நம்ம உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எல்லாருமே. அப்போது தேவனோடு நம்ம வீட்டு இருக்கும்போது, அவரோட நம்ம வாசம் பண்ணும்போது, அவரோட சாயல் நம்மளோட இருக்கும்போது நாம் தேவனாகவே மாறணும். அவரை போலவே பேசணும், அவரை போலவே நடக்கணும், அவரை போலவே ட்ரெஸ் கோடு இருக்கணும். அவர் என்னென்ன வரங்களில் அவர் மகிமையானாரோ அந்த வரங்களெல்லாம் நம்ம அவரிடத்துலேருந்து வாங்கி நாம் அவருடைய நாமத்தின் பெயரால் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளை அதிகமாய் காக்கிறவராகவும் இருக்கிறார். கிறிஸ்தவ ஊழியங்கிறது, கிறிஸ்தவர்கள் என்பது அவரை போலையே பாடுபடுகிற மனுஷர்களாகவும் நம்ம இருக்கணும். அவர் எப்படி தன்னை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அப்படியே நாமும் நம்மளை பிறர் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். தேவன் என்னை காப்பாற்றுவார்னு எல்லா சமயத்திலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் காக்கிறவர் தான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு தான் சொல்கிறாரு. அவர் நம்மளை காக்கிறவர் தான். ஆனால் ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தானா நீ அவனுக்கு 2 கன்னத்தையும் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தன் உன் கூட 1 மைல் தூரம் என் கூட நடந்து வான்னு உன்னை கூப்பிட்டானா நீ அவனோட 2 மைல் தூரம் போ அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால் தேவன் ரொம்ப நல்லவர். அவர் யாரையும் வெறுக்கிறவர் அல்ல, நேசிக்கிறவர். அவரை போலே நாமளும் வாழ பழகுவோம்.